11:15 வண்டி அந்த லாஸ்ட்டில் நிற்கிது. ஆனால் இன்னும் எடுக்கவே இல்லை. அப்போ எப்போ ஊர் போய் சேருது? அது லாஸ்ட்டில் நிற்கிது. ஆனால் டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை. மணி இப்போ 2 மணி ஆயிடுச்சு. எத்தனை மணிக்கு வந்துச்சு? அப்போ எப்போ போகிறது ஊருக்கு? மயக்கமாக தான் வருது. ரிசர்வ்டு ரிசர்வ் இல்லைன்னா எப்படியாவது கூட போயிருப்போம். இது ரிசர்வ் பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க அதிகாரிகள். அங்கே டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை. யாரை கேட்குறதுனே தெரியல. எல்லாம் இங்கே போங்க இங்கே போங்கன்னு ஒவ்வொரு இடமா அனுப்பி வைக்கிறாங்க. அது லாஸ்ட்டில் நிற்கிது. எல்லோரும் ஏறி உட்காந்துருக்குறோம். நீங்கள் எந்த ஊருக்கு போகணும்? இப்போ பட்டுக்கோட்டை போகணும். பட்டுக்கோட்டை வண்டியில் தான் ஏறி உட்காந்துருக்குறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தூக்கமும் இல்லாமல் இப்போ அன்டைமாக இருக்குது. எங்கேருந்து வந்துருக்கீங்க நீங்கள்? அப்போ இங்கே நாங்கள் வந்து சென்னை தான். ஆனால் பட்டுக்கோட்டை போகணும். நாங்கள் தீபாவளிக்காக பட்டுக்கோட்டை. எத்தனை மணிக்கு வந்தீங்க? நாங்கள் வந்தது 10:30க்கு வந்துட்டோம். 10:15 வந்துட்டோம். ஏன்னா 11:15 வண்டி இல்லை அது. அதனால் இங்கே 10:15 இங்கே இருந்தோம். ஆனால் இது வரைக்கும் வண்டி வராமையே இருந்தது. அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. நாங்களாக பார்த்து லாஸ்ட்டாக போனோம். 1 மணிக்காக போனோம். அங்கே இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. எத்தனை மணிக்கு எடுக்கணும்னு சொல்கிறாங்க? சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் அங்கே கேட்டால் இந்த கவுண்டர் போமா அந்த கவுண்டர் போமான்னு சொல்கிறாங்களே தவிர பதில் யார் எல்லாரும் ஏறி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் ஏறி போகலாம். அது அன்ரிசர்வ்டில் எங்களையெல்லாம் ஏறுங்கன்னு சொல்லலையே. டிக்கெட் எடுக்காதவங்க தான் அன்ரிசர்வ்டில் போகணும்னு சொன்னாங்க. எப்போ ரிசர்வ் பண்ணாலும் ஏற சொல்கிறாங்கல்ல. அப்படி ஏற்ற இப்போ சொல்லலையே. நாங்கள் பட்டுக்கோட்டையில் போகணும். கும்பகோணம் வண்டி தானே சொல்லிட்டு இருக்காங்க. பட்டுக்கோட்டை வண்டி போகணும். லாஸ்ட்டில் அப்படியே நிற்குது.